தம்பி உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விடு. ஹலோ டார்லிங். சார் சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க? சார் ஆமாம் சார், வீட்டில் தான் சார் இருக்குங்க சார். நாம வழக்கமா சந்திக்கிற ஆத்தங்கரைக்கு வர முடியுமா? சார் ஆஃபீஸ் தான் சார். ஓகே சார், ஆஃபீஸுக்கு வந்துடுறேன் சார். ரைட், ஓகே சார். பட்டு ஒரு எமர்ஜென்சி கம்பெனிலேருந்து கூப்பிடுறாங்க, போய் ஆகணும் பட்டு, புரிஞ்சுக்க, கிளம்புறேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம், தனியா பேசணும். அந்த கதை சாத்துங்க. போனா போதும் பார்த்துட்டு தான் வந்து போன பண்ணிக்கிறீங்களா? இனிமேல் பண்ண வேண்டாம், சரியா? புரியுதா? எத்தனை டைம் சொன்னாலும் எனக்கு அறிவுங்கிறதா இருக்கிறது இல்லை. இந்த கோலத்தை மிதிச்சு மிதிச்சு ஒரு வழி வண்டிட்டாங்க. நீ மிதிக்கிட்டு காலை உடச்சுட்றனால என்பது இந்நேரத்தில் ஆறுது. ஹலோ பட்டு, நம்ம சந்தில் எவனும் திருட முதுறானாமா? நீ யாரு கதவை தட்டினாலும் திறந்துடாத, வெளியே வந்து பாத்துறாத, கேர்ஃபுல்லா கவனமா இருந்துக்க. அக்கா 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 இனிமேல் வரமாட்டேக்கா, மடிச்சிருக்கா. நான் நிறைய பக்கம் அடி வாங்கியிருக்கா. நீ அடிச்சு அடித்த பலாப்பழமே பிறந்துருச்சுக்கா. இனிமேல் வரமாட்டேக்கா, சரியா மடிச்சுக்கா. என்ன வெயில்! ஏன் பட்டு சோகமா கொண்டிருக்கு, என்னாச்சு? எனக்கு வாழ்க்கையில எந்த நல்லதும் நடந்தது இல்ல. உன்ன கல்யாண மூச்சு எனக்கு நிம்மதி இல்ல. இந்த ஜூஸ்ல இந்த வெஸ்ட் கலந்து சாகலான்னு முடிவு பண்ண, அதை கூட குடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. இந்த வெஸ்ட் கூட நிம்மதியா குடிக்க முடியாத அளவுக்கு கொடுமை பண்றாங்க. ஏடி என்ன கும்பல் அடி நீ? ஏடி குடிக்கிறவங்க வாயை திறந்து பாட்டி சொல்லி தொலையாடி அடி. ஏடி பஸ்ட் குடிச்சு போட்டு நான் சாவறதடி. ஆஸ்பத்திரி ஒன்று மாறிட்டேன். எடுவட்ட சிரிக்கி எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. எங்கட சண்டை புடிச்சிட்டே இருக்கறா. இருடி வந்து வாயை கிழிக்கிறனால ஏன் மட்டும் பாரு. பட்டு ஏன் என்னாச்சு, கோவமா இருக்க? எப்ப பார்த்தா அந்த சரசு எங்கட சண்டைக்கு வந்துட்டே இருக்கறா. அவளை தொட்டா டென்ஷனாவே இருக்குது. ஓ பட்டு, உனக்கு யாரா மேல கோவம் இருந்தா அவங்க பேரை பேப்பர்ல எழுதி எரிச்சிரு, ஆட்டோமேட்டிக் கோவம் குறைஞ்சிரும். அப்ப எரிச்சா சரியாயிடுமா? கண்டிப்பா சரியாயிடும் பட்டு. மாமா இப்பதான் ரிலாக்ஸ்டா இருக்குது. நீ சொன்ன மாதிரி எரிச்சிட்ட. ஆமா, இந்த பேப்பர்ல பேர் எழுத சொன்ன, இது என்ன பண்றது? ஏய், நான் இதத்தான் எரிக்க சொன்னேன், நீ எதை எரிச்ச? நீங்க எங்க? ஹலோ சொல்லன்பா. டேய் சரசவை யாரோ எரிச்சிட்டாங்களாமாடா. என்னடா சொல்ற? உன் முன்னாடி தான் சண்டை கட்டினாலாமா? அட ஆமாண்டா. போலீஸ்ல வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கடா. மாமா ஒரு நிமிஷம் போன் கொடுங்களே. ஏன் பட்டு? கொடுமா, சீக்கிரம் கொடு. My wife, my life. Status upload. என்னது? எங்க வீட்டுக்காரர் என்னோட போட்டோ ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரா? அதுவும் my wife, my life வச்சிருக்காரு.
வச்சுக்கிறாரா? எப்பவுமே அவர் அப்படித்தாண்டி. எனக்கு தெரியாம என்னோட போட்டோ எடுத்து இப்படி ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சு விட்டுறாரு. என் மேல ரொம்ப பாசம் தெரியுமா? சரசு, அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தான் கூப்பிட்டியா? காலையில இருந்து எத்தனை போன் கால் தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் இப்படியே தாண்டி அவரோட பர்ஸ்ல என்ன போட்டோ வச்சுக்கிறாரு, போனோட வால்பேப்பர்ல என்ன போட்டோ வச்சுக்கிறாரு. வெக்கமா இருக்குதுடி. ஏங்க அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் டெலீட் பண்ணுங்க, எனக்கு வெக்கமா இருக்குதுங்க. டெலிட் பண்ணி 900 நேரு. யோ, ஸ்டேட்டஸ் மேல இது கை வச்சேன்னு தெரிஞ்சு வெட்டி போட்டுருவேன். எப்படி பொறுக்கும் ನಾರಾಯಣ ದೇವಿ ನಾರಾಯಣ ಲಕ್ಷ್ಮೀ ನಾರಾಯಣ ಭದ್ರೇ ನಾರಾಯಣ. பட்டு என்ன பாக்குற பட்டு? சிக்கன் கிரேவி மாமா. பட்டு இப்ப என்ன பார்த்துட்டு இருக்க பட்டு? பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இப்ப என்ன பாக்குற செல்லம்? தம் பிரியாணி. பட்டு என்ன குழம்பு தங்கம்? எனக்கு பிடிச்ச ரசம் மாமா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஐயோ பட்டு வந்துட்டியா பட்டு? நான் சந்தையில இருந்து வரும்போது ஒரு எறும்பு வந்து அடிச்சு நானே எருமைக்கு ஏறு விட்டுட்டேன் பட்டோ. கடைசியில குமுதாதான் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து எல்லாம் நல்லது வண்டி கொண்டாந்து வீட்டுல விட்டு போட்டு போறா பட்டோ. தலை 2 தையில கை விலகி போச்சு, கால் வேற முறிஞ்சு வச்சவன் பட்டோ. இதுல இஎஸ்ஐ இஎம்ஐ அப்படி இப்படி ஏதோ 5 லட்சம் ஆகுறாங்க பட்டோ. நான் காசுக்கு என்ன பண்றது தெரியல பட்டோ. செலவு இருக்கட்டு சாமி. யார் அந்த குமுதா? மாமா, நான் உங்க ஃப்ரெண்ட் தான் கூப்பிடுறாங்க, அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. டேய் ஹலோ சொல்லன்பா, வெளியிலையா? ஏய் ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? வாரத்துல 7 நாள் கம்பெனிக்கே போயிடுறேன். ஒரு நாள் தான் லீவு. அது என் கியூட் ஒய்ஃப் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? உங்களோட வந்துட்டு இருந்தா எப்பறா? நேத்து உனக்கு வண்டியில கூட்டு போய் வண்டி பேரிங் போய் தெரியுமா? இப்ப நான் கொண்டு போய் ஒயின் ஷாப் பக்கத்துல ஒர்க் ஷாப் பண்ண தெரியுமா? அங்க ஒரு வண்டி விட போறேன். அங்க 3 மணி நேரம் வண்டி சரி பண்றதுக்கு. நீ தயவுசெய்து வந்துடாதீங்க. நல்லா சொல்ற கேட்டுக்க. ஒயின் ஷாப் பக்கத்துல ஒர்க் ஷாப்புக்கு போறேன், வண்டி ரெடி பண்ணி 3 மணி நேரம் ஆகும். நீங்க வந்தா அப்படின்னு நான் மனுஷன் இருக்க மாட்டாங்க. தயவுசெய்து டார்ச்சர் பண்ணாதீங்க. வண்டி ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபு பிள்ளையில கூட்டு வெளியில பார்க் போலான்னு இருக்க. தயவு செஞ்சு எனக்கு டார்ச்சர் பண்ணாதீங்க. போனை வைக்கிறேன். கண்டுப்பாது எனக்கு. தேங்க் யூ மாமா. சீக்கிரமா வந்துருங்க. போலாம். அச்சா வெளியாடா. மன்மதன் லீலைகளில் மன்னவன் வாலிபத்தில் மன்மதன் ராத்திரி. பட்டு மாமா எங்க? அவருக்கு ஏதோ பிடிச்சது வாங்கிட்டு வந்தா கூட ஆளையே காணோம். எங்க அவ்வளவு நேரம் போனேன்? பழனி போனல, பயங்கர கூட்டம். பஞ்சாமிரதம் வாங்கி எங்கடா? அது பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்து ஹேண்ட்பேக் வேற காணோம். இப்பதான் கொண்டு வந்து வச்ச மாமா. அங்கேயே மாமா இருக்குது. இங்க எப்படி வந்துச்சு? இங்க சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவு வச்சிட்டானுங்களே. இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஆளுக்கு செய்யப்படாதான்னு. பட்டு நம்ம தம்பிடா கரெக்டா வந்துட்டு வர. ஆயுசு பட்டோ, வேலை செய்யற இடத்துல என்ன வெட்டி பேச்சு? நேத்து வரைக்கும் சாதாரண நாள், இன்னைக்கு பூஜை நாள். நான் திரும்பி வரும்போது தர கண்ணாடி மாதிரி இருக்கணும். ஏ லேபர்ஸ், கரெக்டா வேலை செய்யுங்கடா. வேலைக்காரன் கேவலமா உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. நம்ம சாக்கடை குத்தி விடுற வண்டி போல இப்படி குத்துறா எப்படி போவோம்? இப்ப நான் குத்துறேன் பாரு. இந்த குத்து இப்ப போறான சக்தி, அவனை குத்துறா ஆயுத பூஜையும் விஜயதசமியும் ஏற்பது நின்றன் திருவடியே.
ஏடி என்ன சொல்றீங்க கரெக்டா போயிட்டு பட் இது பண்ணாத இந்த நேரத்துல லைட் ஆஃப் பண்ணி யாரு இல்ல பட்டோ இன்னாக்குல என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? அதெல்லாம் இல்லைங்க இல்ல என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா? இல்லைங்க இல்ல என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? இருக்கா இல்லைங்க இல்ல என்னில் ஏழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? இல்லைங்க இல்ல என்னையா நீ என்ன கேட்டாலும் தர்ற என்ன இப்ப எது கேட்டாலும் இல்லைங்கிற சரி இப்ப உன்ட்ட என்ன இருக்கு பாப்பா இன்னைக்கு ஆயுத பூஜை இல்ல உன் புக்கு நோட் இருந்தா எடுத்துட்டு வா பொட்டு சந்தனம் வைக்கோனே. அம்மா இப்ப எந்த ஊர்லமா காலேஜுக்கு புக் நோட் எல்லாம் கொண்டு போறாங்க? இல்ல புரியல. இப்பெல்லாம் போன்ல PDF எல்லாம் இருக்கும், அத பார்த்தே படிச்சுக்குவோம். அது சரி போர்ட்ல எழுதி போடுவாங்கல அத பார்த்து நீ நோட்ல எழுதுவீல நோட் இருந்தா எடுத்துட்டு வாடி. எழுத சொல்லுவாங்கதான், ஆனா நான் போன்ல போட்டோ எடுத்துட்டு வந்துருவேன் அவ்வளவுதான். அடி பாவி உன்னை நம்பி லட்சக்கணக்குல செலவு பண்ணி படிக்க வச்சா நீ என்ன இப்படி சொல்லிட்டு திரியற? அம்மா இது டிஜிட்டல் இந்தியாமா?